ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் எடுத்த நிறைய டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பா தான் முடிஞ்சிருக்கு. பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா 1 டவுன் வரதாகட்டும், அதே மாரி டீம் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷஃபிள் பண்றதாகட்டும், அது போக இருக்கிற பவுலர்ஸ கரெக்ட்டான ஓவர்ஸ வந்து கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணாம இருக்கிறதாகட்டும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியா தான் இருக்குன்னே சொல்லலாம். ஹாய்! வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சிஎஸ்கேயோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா 4, 5 மேட்சாவே அப்படி தான் போயிட்டு இருக்கு. நம்மளும் நெறையா இது பேசியிருந்தோம். வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, பவர் பிளே ஸ்ட்ரகிள்ஸ், பேட்டிங் பவர் பிளே ஸ்ட்ரகிள்ஸ், பவுலிங் பவர் பிளே ஸ்ட்ரகிள்ஸ், டீம் காம்பினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நெறையாவே பேசியிருந்தோம். இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு. அத பத்தி நம்ம வந்து இதுவரைக்கும் எந்த வீடியோலும் பண்ணல. ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஸ்பெஷலா ருத்துராஜ் கேப்டன்சி பத்தி பேசலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைம் லைட்ல வந்தது எந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் லாஸ்ட்டா நடந்த மேட்ச்னே சொல்லலாம். அதில தான் பார்த்தீங்கன்னா, அவரோட கேப்டன்சி வந்து ரொம்ப தெள்ள தெளிவா ரொம்ப ஒஸ்ட்டா பண்றாரு அப்படிங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சது. அது எந்த பாயிண்ட்லேருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணி கட்டுப்படுத்தி இருந்தாங்க. 8த் ஓவர் முடிவுல பார்க்கும்போது 83 ஃபார் 5 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி குறைச்சு வச்சிருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இருந்து எப்படி ஒரு டீம் வந்து 220 வந்து போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாருங்களேன். 83 ஃபார் 5 போது அவங்களோட மெயின் பேட்ஸ்மேனான பிரப்ஷிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், நேகல் வதேரா, அப்புறம் மேக்ஸ்வெல் எல்லாருமே அவுட் எடுத்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல அவுட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க ஒரு டீமை வந்து 83 ஃபார் 5 அந்த இடத்துல இருந்து ஒரு 220க்கு எப்படிங்க ஒரு டீமை போக விடுவீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, 12த் ஓவர்ல தான் பார்த்தீங்கன்னா, உங்க பதிரானா மெயின் பவுலர் பதிரானா, நூர் அகமது வராங்க அப்படிங்கும்போது, அவரோட கேப்டன்சி எவ்வளோ ஒஸ்ட்டா இருக்கும்னு நீங்களே பாருங்களேன். எந்த ஒரு டீமா இருந்தாலுமே ஒரு 2 விக்கெட், 1 விக்கெட் போயிருச்சு அப்படிங்கும்போது, ஒரு மெயின் பவுலர், ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் அதாவது உங்களோட வந்து ஸ்ட்ரைக் பவுலர் வந்து கொண்டு வந்து கோ ஃபார் தி கில் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட் டெர்ம்ஸ்ல. அந்த மாதிரி ஒரு கோ ஃபார் தி கில் போயிருக்கும். உங்களுக்கு வந்து 6த் ஓவர்லயே பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு குடுத்திருந்தாரு. அதுவும் ஒரு மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அஸ்வினுக்கு வந்து பவர் பிளேல வந்து ரொம்பவே நல்லா போட முடியல. அவர்னால பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவர் முன்னாடி போடுற மாரி அவர்னால போட முடியலன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஏன் திரும்பி திரும்பி அஸ்வினையே நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி. மேபி ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா நேகல் வதேரா இருந்தாரு. அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சாரு நல்லபடியா. அவரு ஆர்யா இருந்தாரு. ஸோ மேபி அதனால ஒரு ரைட் ஆஃப் ஸ்பின் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இருந்தாலுமே அஸ்வின் வந்து அவரோட ஃபார்ம் ஆஃப் தி லைஃப்ல இல்ல. அதுவும் பவர் பிளேல முக்கியமா அவர் இல்ல. மிடில் ஓவர்ஸ்ல ரொம்பவே நல்லா போடுறாருன்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஏன் வந்து நீங்க அஸ்வினுக்கு போனீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாரி மத்த டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ரைக் பவுலர் யாரோ அவங்க தான் வந்து 6த் ஓவர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டீம் வந்து பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் வந்து 6த் ஓவர். அப்படிங்கும்போது அந்த ஓவர் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு பேட்டிங் டீம் வந்து நினைப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரைக் பவுலர் யாரு? பதிரானா இருக்காரு, இல்ல நூர் அகமது இருக்காரு. அவங்கள கொண்டு வந்து நீங்க 6த் ஓவர் ஏன் போட மாட்றீங்க? இந்த மேட்ச்ன்னு சொல்லல, எல்லா மேட்ச்லயுமே சொல்றேன். அந்த மாரி நீங்க கொண்டு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ன்னே சொல்லுவேன். ருத்துராஜ் கேப்டன்சில. அப்ப வந்து நீங்க ஏன் டிஃபென்சிவ் மைண்ட் செட்டா அஸ்வினுக்கு போறீங்க? அப்படிங்கிற மாரி தான் கேள்வி வருது. இது வந்து ஒரு பெரிய பிளண்டர்னே சொல்லலாங்க. ஒரு 6த் ஓவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் குடுத்து, மேட்ச வந்து அந்த இடத்திலேயே நீங்க முடிக்க பார்க்கணும். நீங்க ஏன் பதிரானாவ வந்து நீங்க எழுதி குடுத்த மாரி ஒரு 12த் ஓவர்ல இருந்து தான் உள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்ப கோச் பார்த்தீங்கன்னா, ஏதோ எழுதி குடுத்து இந்த ஓவர் இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்த மாரி ருத்துராஜ் பண்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா இந்த ஓவருக்கு யார கொண்டு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு பவுலர உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ண தயங்குறாருன்னே சொல்லலாம். ஏன்னா, பதிரானா அப்படின்னாலே ஒரு 12த் ஓவர், 14த் ஓவர், 18த் ஓவர், 20த் ஓவர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச மாரி யூஸ் பண்றது ரொம்ப தப்புங்க. அது வந்து கரெக்ட்டா மேட்ச் சிச்சுவேஷன் இப்ப எந்த டைம்ல என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த டைம்ல யார கொண்டு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு, அதுக்கேத்த மாரி ஒரு பவுலிங் குடுத்தா தான் மேட்ச் வந்து நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்க்கும்போது, அந்த 8த் ஓவர் நம்ம சொன்ன மாரி 8த் ஓவர்ல 83 ஃபார் 5 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க ஏன் நூர் அகமது உள்ள கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு திரும்பி வருது. ஜடேஜா மேபி நல்லா எக்கனாமிக்கலா போட்டிருந்திருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். ஆனா வந்து நூர் அகமது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்காரு. இந்த இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது கலீல் அகமது, நூர் அகமதுன்னு சொல்லலாம். ஸோ கலீல் அகமத நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே தட்ஸ் குட். ஆனா நூர் அகமத வந்து நீங்க ஏன் அவ்வளோ லேட்டா கொண்டு வரீங்க? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் 3 ஓவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பெல் வந்து 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னே சொல்லலாம். அவர வந்து லேட்டா 13த் ஓவர், 14த் ஓவர்ல வந்து ஏன் கொண்டு வராரு? அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. அவர் வந்து மேபி 9த் ஓவர்ல கொண்டு வந்திருக்கலாமே. ஏன்னா எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா 7த் ஓவர், 8த் ஓவர் போட்டுட்டு இருந்தவரு. அந்த மேட்ச்ல ஏன் அவர் 12த் ஓவர் வரைக்கும் கொண்டு போறாரு? ரொம்ப டிஃபென்சிவா கொண்டு போன மாரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் அந்த டைம்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மேபி அஸ்வின வச்சு இந்த இந்த இத முடிச்சிடலாம். அவரோட 4 ஓவர் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணாலுமே அ இன்னொரு எண்டுல வந்து நீங்க நூர் அகமது உள்ள கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்திருந்தீங்கன்னா, அந்த டைம்ல மேபி நூர் அகமதுக்கு இன்னி விக்கெட் விழுந்திருக்கலாம். ஏன்னா 5 விக்கெட்ல வந்து ரொம்ப பிரஷர்ல இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அந்த டைம்ல வந்து நீங்க உங்களோட ஸ்பெஷலைஸ்டு பவுலர், ஒரு பர்பிள் கேப் ஹோல்டர். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப
ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப பயத்துல தான் வந்திருப்பாங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல நீங்க கொண்டு வந்து அவர சஷாங்க் சிங் முன்னாடி அவரு யான்சன் இருந்தாரு, சஷாங்க் சிங் இருந்தாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து போட விட்டுருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து ஒரு செகண்ட் மிஸ்டேக்ன்னே சொல்லலாம். ஸோ 3 மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் தாங்க. ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்னடா ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் வந்து ருத்துராஜ் வந்து ஒரு கேட்ச் விடலையே, நீ ஏன்டா ருத்துராஜ சொல்ற அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம். ஆனா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹாட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஆன், லாங் ஆஃப், அந்த கவ் கார்னர் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த ஃபீல்டிங் ஏரியா எல்லாமே. அந்த ஃபீல்டிங் ஏரியால நீங்க ஏங்க நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி இந்த மாரி பிளேயர்ஸ் ஏங்க ஏங்க நிக்க வைக்கிறீங்க? அததான் நான் கேட்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, முன்னாடி காவல் தெய்வம்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஃபேஃப் டு பிளேசிஸ் சொல்லுவோம். அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, லாங் ஆஃப்லயே தான் நிப்பாரு. அவர் லாங் ஆஃப் தவிர எந்த இடத்துலயுமே நிக்க மாட்டாரு. 6த் ஓவருக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா, நிக்கிற இடம் லாங் ஆஃப் மட்டும் தான். ஏன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கேட்ச் வரும். சென்டர்ல இருந்து ஃபீல்டிங் பண்ண வேண்டியது வரும். ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் தி கிரவுண்ட் அடிச்சா ஃபோர்ஸ் தடுக்க வேண்டியது வரும். அது வந்து ரொம்ப பெரிய ஹாட் ஸ்பாட்ன்னு சொல்லலாம். அந்த ஹாட் ஸ்பாட்ல முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது இந்த மாரி ஃபீல்டர ஏங்க நிக்க வைக்கிறீங்க? உங்ககிட்ட டெவான் கான்வே இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, அது போக ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. இந்த மாரி ஒரு நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. இந்த மாரி ஒரு ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது, நீங்க ஏன் ருத்துராஜ் கெய்க்வாடே இருக்காரு. ஏன் அவரே கூட நின்று இருந்திருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து ஒரு பவுலர் முகேஷ் சௌத்ரி, நூர் அகமதுன்னு சொல்லி ஒரு ஆர்டினரி ஃபீல்டர்ஸ வந்து நீங்க ஏன் லாங் ஆஃப், லாங் ஆன்ல நிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு இன்னொரு கேள்வி. அதுவுமே அவர் பண்ண பெரிய மிஸ்டேக் அவர்னால தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கேட்ச் விட்டது அவங்க தப்பு தான். இருந்தாலுமே அந்த ஒரு ஹாட் ஸ்பாட்ஸ்ல நிக்க வைக்காதது தவறிட்டாரு அப்படிங்கிறது உண்மை. ஓகே. இப்போ ஓவராலா ருத்துராஜ் கேப்டன் வந்து இந்த மேட்ச்ன்னு இல்லாம ஓவராலா என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, அவரோட பேட்டிங் பொசிஷன் தான். அவர் வந்து ஒரு நல்ல ஓப்பனர். நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது ஒரு 4 வருஷமா சூப்பரா ஆடியிருக்காரு. ஆரஞ்சு கேப் ஜெயிச்சிருக்காரு. நம்மளுக்காக கப் அடிச்சு குடுத்திருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா எந்த இடத்துல பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓப்பனிங் ஸ்பாட்ல மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா அவர் ஓப்பனிங் வராதது ரொம்பவே ஒரு தப்புன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டேபிளே நாங்க முடிவெடுத்துட்டோம். ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒன் டவுன் தான் விளையாட போறேன். அப்படின்னு நாங்க முடிவெடுத்து தான் டீம் எடுத்தோம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஓகே. அது அக்ஷன் டேப்லயும் நீங்க முடிவு எடுத்தீங்க ஓகே. அப்ப ஓப்பனரா நீங்க யாருங்க எடுத்தீங்க? ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி இந்த 3 பேர் எடுத்திருக்கீங்க ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு. நீங்க வந்து ஒன் டவுன் வந்துட்டீங்க ஓகே. பட் ஆனா அந்த 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா, பவர் ஹிட்டர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பவர் ஹிட்டர்ஸ் கிடையாது. 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி பிளேயர்ஸ். ருத்துராஜ் கெய்க்வாடும் கூட ஒரே மாரி பிளேயர்ஸ். ஸோ நீங்க ஓப்பனிங் காம்பினேஷன்னு சொல்லிட்டு, நீங்க எடுத்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள மாரியே ஆடக்கூடிய ஒரு 3 பிளேயர தான் எடுத்திருக்கீங்க ஓப்பனிங்க்கு. அப்படி எடுக்கும்போது நீங்க ஏங்க ஒன் டவுன் ஆடணும்? அதுக்கு நீங்களே ஒன் டவுன் ஆடிட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க ஒன் டவுன்ல தான் ஆட போறீங்க. நீங்க ஓப்பனிங்ல வந்து பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வேணும். உங்களுக்கு ரன் ரேட் அதிகமா அக்ரெசிவ் ரோல் ஆடணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு. அந்த மாரி பிளேயர்ஸ நீங்க ஏன் எடுக்கல? அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஸோ அந்த ஓவராலா பண்ண செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் காம்பினேஷன். முக்கியமா இந்த டீம் காம்பினேஷன்னால தான் சிஎஸ்கே இப்ப தோத்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அது முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால சிஎஸ்கேவோட பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வர இந்த ஃபேன்ஸ் போடுற டீம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கூட, இது என்னடா சூப்பரா இருக்கு. இந்த டீம் காம்பினேஷன் ரொம்ப பக்காவா இருக்கே. இது விளையாடுனா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுது. ஆனா அந்த நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11ல ரொம்பவே மோசம்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரு நாலேட்ஜ் கூட இந்த மாரி போனா நல்லா இருக்கும். இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிற அந்த டீம் பிளேயிங் 11 கூட அவங்களோட பிளேயிங் 11க்கு வந்து மேட்ச் ஆகாதது ரொம்பவே தப்பு. இதுவும் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனா அதுல ஃபெயில் ஆயிட்டாரு. சரிங்க. ஓகே. இவ்ளோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு நம்புவோம். சிஎஸ்கே வந்து கம்பேக் சூப்பர் கிங்ஸா மாறி வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுவோம். ஆ கண்டிப்பா எல்லாரும் அதுக்காக பிலீவ் பண்ணி காத்திருப்போம். சிஎஸ்கே திரும்பி வருவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா? இல்லையா? இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேனா? இல்ல இது போக இனி வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கா? அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு தோணியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.